ஒரு சின்ன சைக்காலஜி டெஸ்ட் பண்ணலாமா? ஒரு ஆவரேஜ் ஜெர்மன் காரோட விலை $90,000 மேலே இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த கேள்வியை கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபஸர் மைக்கேல் மோரிஸ் தன்னோட MBA ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டார். அவங்களோட மைண்டை ட்ரிக் பண்ணுறதுக்கு தான் இந்த கேள்வி. இது ஆங்கரிங் பயாஸ்னு சொல்கிற ஒரு உளவியல் நிகழ்வை மையமாக வச்சு நடக்கும். ஆங்கரிங் பயஸ் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற முதல் இன்ஃபர்மேஷனை நம்ம ரொம்ப அதிகமாக சார்ந்து இருப்போம். அதுதான் ஆங்கர். அது எவ்வளோ ரேண்டமாக இருந்தாலும் நம்ம தாட்ஸையும் ஜட்ஜ்மெண்ட்டையும் டெசிஷனையும் அதை நோக்கி இழுக்கும். நெகோசியேஷனில் எக்ஸாம்பிளுக்கு முதல்ல ஒரு விலையை சொல்லிட்டா அதுவே ஆங்கராக செட் ஆகிடும். அந்த ஃபர்ஸ்ட் வேலை ஃபைனல் டெசிஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த விலை ரொம்ப அபத்தமாக இருந்தாலும் கூட லாஸ்ட் அக்ரிமெண்ட் பெரும்பாலும் முதல்ல சொன்ன விலையை சுற்றி தான் வரும். மெடிசனில் கூட ஆங்கரிங் பயஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, டாக்டர்ஸ் நம்ம முதல்ல சொல்கிற இன்ஃபர்மேஷனால் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இதனால் ஸ்க்ரீனிங் எரர்ஸ், ஃபால்ஸ் டயக்னோசிஸ், தப்பான ட்ரீட்மெண்ட் பிளான் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். நம்மள ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க கூட ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனை அடைய முயற்சி பண்ணும்போது அவங்களோட உள்ளுணர்வு ஏற்கனவே ஆங்கரால் ஈர்க்கப்பட்டு இருக்கும். அந்த ஆங்கர் நம்ம தாட்ஸை ஒரு பயஸ்ட் கன்க்ளூஷனுக்கு இழுத்துடும். ஆமோஸ் ட்வெர்ஸ்கி, டேனியல் கேன்மோன் அப்படின்ற 2 சைக்காலஜிஸ்ட் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை 1971 பண்ணாங்க. அவங்க 1லிருந்து 100 வரை நம்பர்ஸ் இருக்கிற ரிக்ட் வீல மக்கள் கிட்ட சுற்றி விட சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட எத்தனை ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் யுனைடெட் நேஷன்ஸில் மெம்பராக இருக்காங்கன்னு கேட்டாங்க. ரிசல்ட் என்னன்னா, அந்த வீல் சுற்றுனதுல பெரிய நம்பரை பார்த்தவங்க சின்ன நம்பரை பார்த்தவங்களை விட ரொம்ப பெருசாக எஸ்டிமேட் கொடுத்தாங்க. ஆனால் மோரிஸோட ஸ்மார்ட் MBA ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இது ஒர்க் ஆகுமா? ப்ரொஃபஸர் மோரிஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸை 2 குரூப்ஸாக பிரித்தார். ஒரு குரூப் கிட்ட போன வருஷம் ஒரு ஆவரேஜ் ஜெர்மன் காரோட விலை $90,000 மேலே இருந்துச்சான்னு கேட்டார். இன்னொரு குரூப் கிட்ட $30,000 மேலே இருந்துச்சான்னு கேட்டார். பல வருஷங்களாக இதை பண்ணி பார்த்ததுல ப்ரொஃபஸர் மோரிஸ் $90,000 மதிப்பில் ஆங்கரான ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் $45,000 to $50,000 இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணாங்க. $30,000 மதிப்பில் ஆங்கரான ஸ்டூடெண்ட்ஸ் $35,000 to $40,000 வரை இருக்கும்னு எஸ்டிமேட் பண்ணாங்க. நம்பர் எதுவாக இருந்தாலும் ஆங்கர் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை அதே சைடுக்கு இழுத்துடுச்சு. இப்போ ட்விஸ்ட்டை பாருங்க. இந்த எஸ்டிமேட் எப்படி வந்துச்சுன்னு மோரிஸ் கேட்டப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நாங்கள் நாலேஜை யூஸ் பண்ணி பகுத்தறிவோடு மதிப்பிட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் ப்ரொஃபஸர் இன்னும் டீப்பாக கேட்டப்போ ஒரு குரூப் மெர்சிடஸ் மாதிரி ஹை எண்ட் பிராண்ட்ஸை நினச்சாங்கன்னு, இன்னொரு குரூப் வோக்ஸ்வேகன் மாதிரி அஃபோர்டபுள் கார்ஸை நினச்சாங்கன்னு சொன்னாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே ஆங்கரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதால் அவங்க மனசில் அந்த காரோட இமேஜஸ் வந்துச்சு. அதுதான் அவங்கள அந்த எஸ்டிமேஷனுக்கு கொண்டு வந்துச்சு. நம்ம உள்ளுணர்வு தான் நம்மளோட திங்கிங்கையும் பிஹேவியரையும் 90% மேலே ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு ப்ரொஃபஸர் மோரிஸ் முடிவுக்கு வந்தார். நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க? வீடியோ ஆரம்பத்தில் போட்ட ஆங்கரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்களும் $90,000 க்ளோஸராக எஸ்டிமேட் பண்ணீங்களா அந்த MBA ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி? ஆங்கரிங் பயாஸில் உங்கள் லைஃப்பில் நடந்த அனுபவங்களை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா மற்ற வீடியோவையும் பாருங்க. எங்க கூட யூடியூப்லையும் கீழே இருக்கிற patreon.com ஸ்ப்ரவுட்ஸ்லையும் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் சில இன்ஃபர்மேஷனுக்கும் கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ்க்கும் பேக்ரவுண்ட் இல்லாத வீடியோவுக்கும் sproutschool.com வெப்சைட்டை செக் பண்ணுங்க.